Assalamualaikum. Hi friends, welcome back to my channel Cheluma Happy Vlogs. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் சந்தோஷமா ஹாப்பியா இருக்கீங்க நம்புறோம். நாங்க எல்லாரும் ரொம்ப சந்தோஷமா ஹாப்பியா சேஃபா இருக்கோம். இந்த vlog பாத்தீங்கன்னா நான் ஒரு day in my life vlog மாதிரி சஹர் டு இஃப்தார் vlog மாதிரி எடுக்கலாம்னு தான் நினைச்சேன். பட் எனக்கே பாத்தீங்கன்னா கொஞ்சம் சர்ப்ரைசஸ் அப்புறம் சின்னதா ஒரு அவுட்டிங் எல்லாமே இதுல இன்க்ளூட் ஆற மாதிரி ஆயிருச்சு. ஸோ எதர்ச்சியா எடுத்த vlog பாத்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு சூப்பர் ஹாப்பியான ஒரு டேவா அமைஞ்சிருச்சு. ஸோ அதுதான் உங்க கூட ஷேர் பண்ணிக்கலான்ட்டு இந்த vlog எடுத்திருக்கேன். ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல சஹருக்காக ஃபுட்டு நான் இப்போ ரெடி பண்ணுறதுக்காக கிச்சனுக்கு வந்திருக்கேன். நோம்பு முடிஞ்ச அப்புறமா ஒரு 7 மணியோட கிச்சன் வந்துட்டேன். ஃபிஷ் பார்த்திங்கன்னா ஈவினிங்கே வாங்கிட்டு வந்துட்டாங்க. ஸோ வாஷ் பண்ணி எல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ வறுக்கிறதுக்காக மசாலா ரெடி பண்ணுறேன். அது எப்படிங்கிறது நான் சொல்கிறேன். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இந்த மசாலா. 1 டேபிள் ஸ்பூன் பார்த்திங்கன்னா கார்ன்ஃப்ளவர் ஆட் பண்ணியிருக்கேன். 1/2 டீஸ்பூன் மிளகாய் தூள் ஆட் பண்ணியிருக்கேன். ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கோங்க. எல்லாமே டேபிள் ஸ்பூன், அதாவது ஸ்பூன்லேயே பெரிய ஸ்பூன் இருக்கும் இல்லையா, அந்த ஸ்பூனில் தான் ஆட் பண்ணிட்டுருக்கேன். 1/2 டீஸ்பூன் ஜீரகப்பொடி, 1 டீஸ்பூன் மல்லிப்பொடி, 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா பொடி, கொஞ்சமாக தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டு இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மிக்ஸ் பண்ண அப்புறமா இதில் ஒரு 3/4 டேபிள் ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட் நான் ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ணிட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணிவிட்டு ஃபைனலாக ஒரு 1/2 டீஸ்பூன் வினிகர் ஆட் பண்ணுறேன். நீங்கள் வினிகர் தேவையில்லைன்னா லெமன் ஆட் பண்ணிக்கோங்க. என்கிட்ட லெமன் இல்லாதனால தான் நான் வினிகர் இந்த டைமில் ஆட் பண்ணேன். ஆட் பண்ணிட்டு இன்றைக்கி நான் சங்கரா மீன் குழம்பு வைக்கிறதுக்கும் மத்தி மீன் ஃப்ரைக்கும் எடுத்திருக்கேன். ஸோ அதில் சங்கரா மீன் ஒரு 3 பீஸ் மட்டும் எடுத்து ஃப்ரைக்கு வச்சுருக்கேன். ஏன்னா எனக்கு சங்கரா மீன் ஃப்ரை ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால் இது எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணி பரட்டிட்டு ஒரு கிளிங் ஃப்ளிக் போட்டு எடுத்து வச்சிட போகிறேன். சஹர் டைம் தான் எடுத்து நல்லா ஃப்ரை பண்ணிக்க போகிறேன். இது நீங்கள் இப்போவே ஃப்ரை பண்ணாலும் செம்ம டேஸ்டியாக இருக்கும் மசாலா. அடுத்ததாக மீன் குழம்புக்காக இங்கே சின்ன வெங்காயம் பார்த்திங்கன்னா ஒரு 10 சின்ன வெங்காயம், பெரிய பெரிய சின்ன வெங்காயம் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு 5-6 பல்லு பூண்டு கட் பண்ணி வச்சுருக்கேன். அடுத்ததாக 5 மீடியம் சைஸ் தக்காளி, நல்லா பழுத்த தக்காளியாக எடுத்திருக்கேன். அதை பார்த்திங்கன்னா நடுவில் இருக்கிற அந்த மேலே இருக்கிற அந்த பார்ட்டை ரிமூவ் பண்ணதுக்கப்புறமா கையிலேயே நல்லா பிசைஞ்சு விட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. மிக்சியில் அரைக்கிறத விட இப்படி ஈஸியாக இருக்கும், நல்லாவும் இருக்கும் டேஸ்ட்டு. இந்த மாதிரி பிசைஞ்சு எடுத்து வச்சுக்கலாம். அடுத்ததாக ஒரு நல்ல பெரிய நெல்லிக்காய் சைஸ் புளி எடுத்து அதுவும் தண்ணியில் ஊற வச்சுருக்கேன். ஸோ மீன் குழம்புக்கு இதெல்லாமே செஞ்சு வச்சுட்டோம்னாலே மீன் குழம்பு முக்கால்வாசி வேலை முடிஞ்சுது. அது கூட்டுறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். அடுத்ததாக இங்கே ஒரு 10-15 பல்லு பெரிய வெங்காயம், சின்ன வெங்காயத்துலேயே பெரிய சைஸாக நான் எடுத்திருக்கேன். அதை மிக்ஸி ஜாரில் போட்டு சும்மா பல்ஸ் மாதிரி பண்ணி எடுத்துக்க போகிறேன். ஒரு 7-8 பூண்டும் இந்த டைமில் ஆட் பண்ணிவிட்டு இதில் 1 டீஸ்பூன் அளவு ஜீரகமும் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிட்டு இதை நல்லா பல்ஸ் மோடில் போட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. ரொம்ப அரைஞ்சிடக்கூடாது, கொஞ்சம் இந்த மாதிரி கொரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். இதெல்லாம் ரெடி பண்ண அப்புறமா மீன் சாறு கூட்டிடலாம். அதுக்காக இங்கே ஒரு கடாய் வச்சு அதில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் ஊற்றுங்க. எண்ணெய் கொஞ்சம் அதிகமாக தான் தேவைப்படும். நான் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெயும் 1 டேபிள் ஸ்பூன் அளவு தேங்காய் எண்ணெயும் ஆட் பண்ணியிருக்கேன். அதில் 1 டீஸ்பூன் கடுகு, 1/4 டீஸ்பூன் மட்டும் வெந்தயம் ஆட் பண்ணிட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற 10 பல்லு பூண்டு இருக்கு இல்லையா, அதை ஆட் பண்ணிவிட்டு நல்லா நம்ம சாட்டே பண்ணிக்கலாம். இது ஓரளவுக்கு லைட்டு ப்ரௌன் ஆகும்போது நம்ம வச்சுருக்கிற சின்ன வெங்காயத்தையும் ஆட் பண்ணிக்கலாம். சின்ன வெங்காயம் நிறைய போட்டு செய்கிறது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் மீன் குழம்புக்கு. அதனால தான் நான் கொஞ்சம் நிறையவே எடுத்திருக்கேன். ஸோ இந்த மாதிரி ஒரு டைம் கண்டிப்பாக மீன் குழம்பு ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ஸ்டேஜில் கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கோங்க. இன்னொன்று என்னென்னா இன்றைக்கி மீன் குழம்பு சாதாரணமாக நம்ம போட்டு வைக்கிற மசாலா போட்டு வைக்காமல் நான் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ஸ்டைலில் ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். அது பார்த்திங்கன்னா சக்தி மீன் குழம்பு மசாலா இருக்குல்ல, அது போட்டு நான் வைக்க போகிறேன். அதுக்காக தான் இந்த ஸ்டைலில் நான் ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். வெங்காயம் நல்லா வணங்கினதுமே நம்ம அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா விழுது மாதிரி வெங்காயம், அதையும் ஆட் பண்ணிட்டு அது நல்லா ப்ரௌன் கலர் ஆகிற வரைக்கும் நல்லா வணக்குங்க. லைட்டாக அடியில் பிடிக்கட்டும், அப்போ தான் அந்த டேஸ்ட் லைட்டாக முருகிற மாதிரி டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் மீன் குழம்புக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம இது பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, கரைச்சி வச்சுருந்த தக்காளியும் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் உப்பும் ஆட் பண்ணிக்கோங்க. இது எல்லாமே நல்லா வணங்கி வரட்டும். இது ஒரு 2-3 நிமிஷம் வணங்கினதுக்கப்புறமா நான் சொன்னேன் இல்லையா சக்தி மீன் குழம்பு மசாலா தான் வாங்கியிருக்கேன்ட்டு, அந்த மசாலா 50 கிராம் ஷாஷெட் எடுத்திருக்கேன். அதில் 3/4 தான் நான் போட்டேன், ஃபுல்லாக போடல, 3/4 போட்டு ஒரு 1/4 அப்படியே எடுத்து வச்சுட்டேன். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு போட்டிருப்பேன், அவ்வளோதான். அதை போட்டு நல்லா வணக்குங்க. ஒரு 5 மினிட்ஸ் நல்லா வணங்கினதுக்கு அப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்கிற புளித்தண்ணி இதில் ஆட் பண்ணிடலாம். புளித்தண்ணி ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இந்த ஸ்டேஜில் நீங்கள் கன்சிஸ்டன்சி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. எந்த அளவுக்கு உங்களுக்கு குழம்பு ஃப்ளோயி கன்சிஸ்டன்சி வேணுமோ அந்தளவுக்கு நீங்கள் தண்ணி ஊற்றி நீங்கள் அதை கரைச்சிக்கோங்க.
இது நல்லா கரைச்ச அப்புறமா நீங்கள் வந்து உப்பு புளி காரம் வந்து இந்த டைமில் டேஸ்ட் பண்ணி பார்த்துருங்க. இப்போ மூடி வச்சு இதை நல்லா வந்துட்டு கொதிக்க விடலாம். இதுக்குள்ளே நான் ஒரு அரை மூடி தேங்காய் வந்து எடுத்திருக்கேன். இதை வந்து நல்லா வந்து தண்ணி ஊற்றி அரைச்சிட்டு வந்துடலாம். ரொம்ப தண்ணி ஊற்றி வேணாம், கொஞ்சம் தண்ணி ஊற்றி அரைச்சிட்டு வந்துடுங்க. குழம்பு நல்லா கொதிச்ச அப்புறமா நம்ம தேங்காய் வந்து இதில் ஊற்றிடலாம். ஆக்சுவலாக என்னோடய வாய்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கோல்டுனால கொஞ்சம் மாறின மாதிரி இருக்கும். ஸோ அதை வந்து கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து இதை க்ளோஸ் பண்ணி வச்சு நல்லா பபுள்ஸ் வர வச்ச அப்புறமா இதில் 2 பச்சை மிளகா ஆட் பண்ணுறேன். கட் பண்ணவோ எதுவுமே வேண்டாம், அப்படியே ஆட் பண்ணுங்கள். கொஞ்சமாக கருவேப்பிலையும் ஆட் பண்ணிட்டு நல்லா கொதிக்க விடுங்க. குழம்பு வந்து பார்த்திங்கன்னா சைடெல்லாம் எண்ணெய் பிரிஞ்சிடும். அதுக்கப்புறமா வந்து நம்ம கடைசியாக வந்துட்டு ஃபிஷ் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஃபிஷ் வந்து பார்த்திங்கன்னா சங்கரா மீன் சொல்கிறேன் இல்லையா, அதுதான் வந்து ஆட் பண்ணிட்டு நடுவில் கரண்டி வச்சு கிண்டி விடுங்க. ஃபிஷ்ஷில் வந்து கரண்டி படாத மாதிரி வந்து லைட்டாக கிண்டி விடுங்க. லைட்டாக கிண்டி விட்டுட்டு க்ளோஸ் பண்ணி விட்டு 5 மினிட்ஸ் நான் வந்து குக் பண்ண போகிறேன் ஃபிஷ்ஷை. இப்போ 5 மினிட்ஸ் நல்லா குக் ஆன அப்புறமா கொஞ்சமாக கொத்தமல்லி எல்லாம் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு க்ளோஸ் பண்ணி வச்சிட வேண்டியதுதான். நம்மளோட சூப்பர் டேஸ்டியான மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. சஹர் டைம் எடுத்து நம்ம சாப்பிடும்போது பார்த்திங்கன்னா இனிமேல் நல்லாயிருக்கும். ஸோ அப்படியே க்ளோஸ் பண்ணி நான் எடுத்து வச்சுட்டேன். ஸோ சஹருக்கு எணிச்சதுமே வந்து பார்த்திங்கன்னா எனக்கு மீன் குழம்பு ரெடியாக இருந்தனால ஃபிஷ் ஃப்ரை மட்டும்தான் பண்ணணும். சாப்பாடு வந்து அப்போ தான் நான் எந்திரிச்சு செஞ்சுக்கிட்டேன். படுக்கிறதுக்கு முன்னாடியே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் தண்ணியில் ஊற வச்சுட்டு படுத்துட்டேன். அதனால் எணிச்சதுமே வந்துட்டு சாப்பாடு வந்து வச்சாச்சு. ஃபிஷ் வந்து ஃப்ரை பண்ணிடலான்னு சொல்லிட்டு எந்திரிச்சு ஃபிஷ் ஃப்ரை பண்ணிகிட்ருக்கேன். ஸோ மற்ற எந்த ஐட்டமாக இருந்தாலுமே வந்து பார்த்திங்கன்னா எந்திரிச்சு பண்ணுற கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஆனால் எனக்கு ஃபிஷ் ஃப்ரை மட்டும் வந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் ஃப்ரை பண்ணும்போது. ஸோ அது எதனால அப்படின்னு எனக்கு தெரில. முட்டை வறுக்கிறது கூட பார்த்திங்கன்னா அந்த சஹர் டைமில் எந்திரிச்சு பண்ணுறது அவ்வளோ கஷ்டமாக இருக்கும் எனக்கு. ஆனால் அந்த மீன் வறுவல் மட்டும் எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஃப்ரை பண்ணுறதுக்கு. அந்த ஸ்மெல்லு, அதுக்கப்புறம் அந்த சவுண்டு, அது எல்லாமே வந்து ரொம்ப பிடிக்கும். ஸோ ஃபிஷ்ஷும் வந்து சூப்பராக இங்கே ஃப்ரை ஆகி வந்துருச்சு. ஃபிஷ் குழம்பு வந்து பாருங்கள் நல்லா எண்ணெய் எல்லாம் பிரிஞ்சு சஹர் டைம்லேயே வந்து சூப்பராக ரெடியாக இருந்துச்சு. சஹர் டைம்லேயே சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு. இது வந்து நெக்ஸ்ட் டே சாப்பிட்றதுக்கு இன்னுமே செம்ம டேஸ்டியாக இருந்துச்சு. ஸோ நாங்கள் வந்து சஹருக்கு வந்துட்டு அல்ஹம்துலில்லாஹ் நல்லா வந்து சாப்பிட்டுட்டோம். ஃபிஷ் குழம்பு, ஃபிஷ் ஃப்ரை, ஒயிட் ரைஸ் சாப்பிட்டு அப்படியே வந்து தூங்கிட்டோம். ஸோ மார்னிங் தான் வந்து பார்த்திங்கன்னா நான் எதிர்பார்க்காத ஒரு விஷயம் வந்து நடந்துச்சு. ஸோ சாப்பிட்டு நாங்கள் தொழுதுட்டெல்லாம் படுத்தாச்சு. மார்னிங் எழுந்து பார்த்தா ஹப்பி வந்து ரெடி ஆகிட்டு இருந்தாங்க. என்ன எங்கே ரெடி ஆகுறீங்க அப்படின்னு கேட்டப்போ இந்த மாதிரி வெளில போகலாம் கிளம்புங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. எங்கே எதுவுமே சொல்ல, நீங்கள் கிளம்புங்க மட்டும் தான் சொன்னாங்க. சரி சொல்லிவிட்டு அஸ்லானே தூங்கிட்டு இருந்தான். அவனையும் கூப்பிட்டு கிளப்பி விட்டு நானும் கிளம்பிட்டு அவசரமாக 15 to 20 மினிட்ஸில் நாங்கள் கிளம்பியிருப்போம். அவ்வளோதான் எங்களுக்கு டைம் இருந்துச்சு கிளம்புறக்கு. ஸோ கிளப்பி வந்துட்டோம். ஸோ வந்துட்டு வண்டி வந்துட்டு பார்க்கிங்கில் போட்டுட்டு மெட்ரோவில் போகிறோம் அப்படின்னு சொன்னாங்க. எங்கேன்னு கேட்டால் ரெட் ஃபோர்ட் போகிறோங்கிறது மட்டும் தான் சொன்னாங்க அப்போது. ஸோ நான் மெட்ரோலையுமே கேட்டுட்ருக்கேன் எங்கே போகிறோன்னு. அப்போ அண்ணா ஒருத்தவங்க வந்து வந்திருந்தாங்க, ஹப்பியோட ஃப்ரெண்ட் ஒருத்தவங்க வந்திருந்தாங்க கூட. ஸோ அவங்களுக்கூட அவங்க குழந்தைக்கு வந்து நம்ம வண்டி வந்து எடுக்க போகிறாங்க. ஸோ அதுக்கு தான் கூட போகிறோம், நம்மளும் போய் பார்த்து வச்சுக்கலாம். நாங்கள் வந்து பிளான் பண்ணியிருந்தோம் அஸ்லானோட பர்த்டேக்கு வந்து ஒரு ஜீப் எடுத்து கொடுக்கலாம், ஒரு கார் எடுத்து கொடுக்கலாம், இல்லை பைக் எடுத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு பிளான் பண்ணியிருந்தோம். ஸோ அதை போய் பார்த்துக்கலாம், அவரு கூட வந்து கூப்பிட்டுருக்காங்க அப்படிங்கிறதுக்காக சரி போகலான்னு சொல்லிட்டு எங்களையும் கூப்பிட்டு கிளம்பிட்டாங்க. ரெட் ஃபோர்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி எக்ஸிபிஷன் வந்து போட்டிருந்தாங்க, ஜெயிண்ட் வீல் அதெல்லாம் வந்து இருந்துச்சு. ஸோ அதான் சரி ஓகேன்னு சொல்லிட்டு நானும் அப்படியே வீடியோ ஷூட் பண்ணிட்டே வந்தேன். நான் வெளியில் டெல்லி வீடியோ அந்தளவுக்கு நான் காட்டினதில்லை. ஸோ ஓகே பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு வந்தேன். இது வந்து பார்த்திங்கன்னா ஜெயின் டெம்பிள். ஸோ ரெட் ஃபோர்ட் போகிற வழி இது. ரெட் ஃபோர்ட் தாண்டி நம்ம போயிட்டுருக்கோம், அதாவது பஜார் போயிட்டுருக்கோம். இது டாய்ஸ் பஜார் தான் போயிட்டுருக்கோம். இந்த சைடு ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா கடை தான். ஃபுல்லாகவே வந்துட்டு எல்லா ஐட்டம்ஸும் லேடிஸ் ஐட்டம்ஸ் தான் மேக்ஸிமம். ஹேண்ட்பேகு, செப்பல்ஸு, சுடிதார் இதெல்லாம் தான் வந்து இருக்கும். ஸோ எதோ ஒன்று பார்க்கும்போதுமே நமக்கு ஒரு ஜாலியாக இருக்கும். இப்போ நமக்கு ஷாப்பிங்னாலே வந்து நமக்கு பிடிக்கும்ல, அதனால் வந்துட்டு அதை பார்த்துட்டே வந்துட்டு ஒரு கட்டில் வந்து வந்துட்டோம். அந்த கட் வந்த அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே டாய்ஸ் தான். இந்த லேன் ஃபுல்லாகவே வந்து கிட்ஸுக்கான டாய்ஸ் மட்டும்தான் இருக்கும். நிறைய டாய்ஸ் வச்சுருப்பாங்க. ஹோல்சேல் டாய்ஸும் இருக்கும், ரீட்டெயில் டாய்ஸாகவும் வந்து கொடுப்பாங்க. இந்த மாதிரி ஃபுல்லாக வந்து வச்சுருப்பாங்க. ஸோ அஸ்லான் பார்த்ததுமே குஷி ஆகிட்டான். ஏன்னா மார்னிங் என்றைக்குமே அவன் குஷியாக தான் எணிச்சான். என்னென்னா அஸ்லான் போகலாம் தான், இங்கே வெளில போகலாம் அப்படின்னு சொன்னதுமே அவன் தடப்புலாம் இருந்துச்சுட்டு குடுன்னு போய் ப்ரஷ் பண்ணிட்டான். அவன் பாட்டுக்கு ஜாலியாக ரெடியாக ஆரம்பிச்சிட்டான். ஸோ ஃபஸ்ட்டு இந்த கடைக்கு தான் வந்தோம். நிறைய ஐட்டம்ஸ் இருந்த மாதிரி இருந்துச்சு. பட் நம்ம கேட்குற மாதிரி ஆன ஐட்டம் வந்து இல்லை அவங்கள்ட்ட. ஹப்பியோட ஃப்ரெண்ட் எந்த மாதிரி கேட்குறாங்கன்னா நல்லா பெரிய ஜீப் மாதிரி வேணுங்கிற மாதிரி கேட்டிருந்தாங்க. ஸோ இவங்க காட்டினதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சின்ன சின்ன கார் மாதிரி தான் காட்டியிருந்தாங்க. ஸோ அந்தளவுக்கு வந்து அவங்களுக்கு சாட்டிஸ்ஃபைடாக இல்லை. ரேட்டும் வந்து
செட் ஆகலை. ஸோ அந்த கடையிலேருந்து அப்படியே வந்து வேறு கடைக்கு வந்துட்டோம். ஸோ இந்த கடையில் தான் வந்து இவங்களுக்கு தேவையான ஐட்டம் வந்து இருந்துச்சு. முன்னாடியே அஸ்லான் வேணுங்கிற ரெட் பைக் இருக்குது. அஸ்லான் ரெட் பைக்கு, ரெட் ஜீப்பு, ரெட் காரு இதை தான் கேட்டுகிட்டே இருந்தான். ஸோ அவன் பார்த்ததுமே குஷி ஆகிட்டான். நான் அவனுக்கு எடுக்கிற ஐடியாலேயே வரல. ஆனால் அவங்க டேடி வந்து பார்த்திங்கன்னா அவனுக்கு ஜீப் எடுக்கிற ஐடியாவில் தான் வந்திருக்காங்கங்கிறது எனக்கு அப்போ தெரியல. அவங்க வாங்கும்போது தான் எனக்கு தெரிஞ்சுது. ஸோ டக்குன்னு பார்த்தாங்க, அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. சரி இதை எடுத்துக்கலாம் பையனுக்கு அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. பர்த்டேக்கு தானே சொன்னீங்க, என்ன இப்போது அப்படின்னு சொல்லி கேட்டப்போ, இல்லை பர்த்டேக்கு வந்து வேறு எதாவது பார்த்துக்கலாம், நம்ம இப்போ வந்து இவனுக்கு இதை எடுத்து கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. ஸோ ஓகே, அவங்க டேடி வந்துட்டு அவங்களுக்கு எடுத்து கொடுக்கணுன்னு ஆசைப்பட்றாங்க. ஓகேன்னு சொல்லிவிட்டு விட்டாச்சு. அவனுக்கு வந்து இந்த எக்ஸிபிட் பண்ணுறதுக்கான வச்சுருந்த ஒரு கார் எடுத்து கொடுத்தாங்க. அவனும் வந்துட்டு ஜாலியாக விளாண்டுட்டு இருந்தான். ஸோ இந்த ஜீப் கிடையாது அவனுக்கு வந்து ஒரு நல்ல பெரிய ஜீப்பாக வந்து பார்த்துருக்காங்க. அவன் ஃபுல்லாக அந்த கடையில் இருக்கிற ஒரு வண்டியாக அதை எடுத்தாங்க இது எடுத்தாங்கன்னு சொல்லி எல்லாத்தையும் ஓட்டி பார்த்துட்ருக்கான். அப்புறம் இன்னொரு கடைக்கு போயிட்டு குட்டி டாய்ஸ் சூப்பராக இருந்துச்சு. இந்த டாய்ஸ் எல்லாமே நல்லா இருந்துச்சு. ஸோ அந்த டாய்ஸ்லேருந்து ஒன்று எடுத்துட்டான், இது வேணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே பர்ச்சேஸ் பண்ணிட்டு அப்புறம் எலக்ட்ரிக்கல் பஸார் போனோம். அங்கே வந்து கார் ஓகே பண்ணிட்டாங்க, 2 ஜீப் வந்து ஓகே பண்ணிட்டாங்க. அண்ணாவோட பேபிக்கும் நம்ம பையனுக்கும் 2 பேத்துக்குமே 2 ஜீப் வந்து ஓகே பண்ணிட்டேன். இங்கே வந்து டிவி எடுக்கிறதுக்காக வந்தோம். ஸோ இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸ் எல்லாமே கிடைக்கும். ஸோ அண்ணா வந்து டிவி எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டிவியும் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் எனக்கு வந்து ஒரு லைட்ஸ் தேவைப்பட்டுச்சு. நம்ம ஊருக்கு போகிற பிளான் இருக்கிறனால இந்த மாதிரி லைட்ஸ் வந்து தேவைப்பட்டுச்சு. ஓகே ரம்ஜானுக்கு வந்து போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியாவில் இருக்கேன். அதனால அந்த லைட்ஸும் பர்ச்சேஸ் பண்ணிட்டு நாங்கள் வந்துட்டோம். திருப்பி அதே கடைக்கு வந்து நம்ம பர்ச்சேஸ் பண்ணிக்கிற வண்டியெல்லாம் எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இது வந்து நல்ல வெயிட்டாக இருக்குது. ஸோ வந்து தனியாக தூக்க முடியாது சொல்லிட்டு ஆள் வச்சு தூக்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆள் வச்சு தூக்கிட்டு அவங்களும் கொஞ்சம் எல்லாம் தூக்கிட்டாங்க. நாங்களும் எல்லாம் கொஞ்சம் எடுத்துகிட்டு வந்து நின்றுட்டுருக்கோம். ஸோ சரியான வெயிலாக இருக்குது டெல்லி. இது வந்து நார்மலாக நம்ம ரிக்ஷாவில் வச்சு எடுக்க முடியாது சொல்லிட்டாங்க. அதனால் காரே வந்து புக் பண்ணிட்டு காரில் வந்து ஏற்றிட்டோம். ஸோ உட்காந்து போயிட்டுருக்கோம். இந்த சைடு ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி மேரேஜ் ஹால், ஃபங்க்ஷன் ஹால் தான் வந்து இருக்கும். ஸோ நல்லாயிருக்கும் இந்த ஏரியா பார்க்குறதுக்கே. நான் வந்து முடிஞ்சால் இன்னொரு டைம் நல்லா கிளியராக வந்து வீடியோ எடுக்கிறேன். ஸோ ரொம்ப நல்லாயிருக்கும். அப்படியே வந்து நம்ம வீட்டுக்கும் வந்து வந்தாச்சு. வந்துட்டு உள்ளே ஃபஸ்ட்டு போனதுமே வந்து பார்த்திங்கன்னா ஹப்பியோட ஃப்ரெண்ட்ஸ் 2 பேர் வந்திருந்தாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து ஜூஸ் எல்லாம் கலக்கி கொடுத்துட்டு அவங்க போன அப்புறமா உள்ளே வந்துட்டு அந்த பாக்ஸ் எடுத்துகிட்டு வந்துட்டோம். வரவே அஸ்லான் வந்துட்டு அதை ஓப்பன் பண்ணணும், அத்தா ஜீப்புன்ட்டு தான் வந்தான். ஸோ ஓகே சொல்லிட்டு அதையும் கையோடையே ஓப்பன் பண்ணிடலாம். நோம்பு வச்சுட்டு சுத்தமாக ஹப்பினாலேயும் முடியல, என்னாலேயும் முடியல. நல்லாவே டயர்டாயிட்டோம். வெயில் வந்து அவ்வளோ கஷ்டமாக இருந்துச்சு. சும்மா நம்ம இப்படி போயிட்டு வர்றதுக்கு இவ்வளோ கஷ்டமாக இருக்கும் அப்படிங்கும்போது வெயிலில் வேலை செய்கிறவங்களாம் பார்க்கும்போது அவ்வளோ கஷ்டமாக இருந்துச்சு. ஸோ எப்படி இவங்களால சமாளிக்க முடியுது அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. அப்படி கொஞ்ச நேரம் வெளியில் போயிட்டு வர்றக்குள்ளேயே எங்களுக்கு வந்து சுத்தமாக சார்ஜ் டவுன் ஆயிடுச்சு. நான் உள்ளே வந்ததுமே வந்து உட்காந்துட்டேன், என்னால் முடியல அப்படி சொல்லிவிட்டு. ஹப்பியும் அஸ்லானும் தான் வந்து ரொம்ப பரபரப்பாக இதை வந்து ஃபிட் பண்ணிடணும் அப்படி சொல்லிட்டு நின்றுட்டு இருந்தாங்க. சரி அவங்களும் ரொம்ப குஷியாக இருந்தாங்க. ஸோ அதை வாங்கிட்டு வந்த ஒரு குஷியில் இருந்தாங்க 2 பேருமே. சரி சொல்லிட்டு அதெல்லாம் ஃபிட் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அது எப்படி ஃபிட் பண்ணுறது அப்படிங்கிறது வந்து ஹப்பி வந்து காட்டியிருக்காங்க. ஸோ அதை வந்து நான் ஃபுல்லாகவே வீடியோவை எடுத்திருக்கேன். ஏன்னு கேட்டிங்கன்னா மேபி நீங்கள் கூட உங்கள் பேபிஸ்க்கு இந்த மாதிரி ஜீப் எதுவும் வாங்கினீங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக வந்து ஃபிட் பண்ணுற மாதிரி யாராவது ஒருத்தங்களுக்காவது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதனால தான் வந்து இதை ஃபுல்லாகவே எடுத்திருந்தேன். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ரிமோட் கண்ட்ரோலில் தான் வந்து இந்த ஜீப் வந்து ஒர்க் ஆகும். ஸோ அப்படி வந்து ஒரு பார்ட்டாக வந்து ஃபிட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து 6 மோட்டார் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ நல்ல ஸ்பீடாக வந்துட்டு மூவ் ஆகுது இந்த மோட்டார் வந்துட்டு. வெளியிலலாம் ஓட்டுறதுக்குமே வந்து சூப்பராக இருக்கும் குழந்தைகளுக்கு. பட் இது வந்து கிட்ஸ் தனியாக ஓட்டுறதுக்கு கிடையாது. கண்டிப்பாக வந்துட்டு பெரியவங்களோட சப்போர்ட்டோட தான் வந்து ஓட்ட விடணும். ஏன்னா அவங்களுக்கு தெரியாது இல்லையா அந்தளவுக்கு ஆப்ரேட் பண்ணுறதுக்கு. அதனால கொஞ்சம் அஸ்லான் வந்து செம்ம குஷியாக இருந்தான். அவன் ரொம்ப நாள் கேட்டுட்டு இருந்தது. தூக்கத்தில் கூட எணிச்சிட்டு அப்பா உனக்கு என்னடா வேணும்னு கேட்டால் அவன் வந்து ரெட் பைக்கு, ரெட் ஜீப்பு, ரெட் கார் அப்படின்னு சொல்லிகிட்டு இருப்பான். பார்த்திங்கன்னா ஆரஞ்சு கலர் தான் கிடச்சிது. ரெட் வந்து சுத்தமாகவே அவைலபிள் இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. ப்ளூ கலர், ஆரஞ்சு, பிளாக் மட்டும்தான் வந்து அவைலபிள் சொல்லிட்டாங்க. பட் இந்த கார் வந்து பார்க்குறக்கு இந்த ஜீப் வந்து பயங்கரமாக ஹப்பிக்கு பிடிச்சிருச்சு. அதனால சரி ஓகே இந்த கலர் எடுத்துக்கலாம், ஆரஞ்சுமே அவனுக்கு பிடிச்ச கலர் தான் எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துட்டாங்க. அண்ட் அவனுமே அங்கே வச்சு இது ஓகேவா அப்படின்னு கேட்டப்போ ஓகேன்னு சொல்லிட்டான். அவங்க வந்து ஃபோனில் காமிச்சாங்க அந்த ஜீப்பை காட்டிட்டு இது ஓகேவாடா அப்படின்னப்போ ஓகே அப்படின்னு சொல்லிட்டான்.
ஸோ அதனால தான் எடுத்துகிட்டு வந்துச்சு. பட் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சி, எனக்குமே பிடிச்சிருந்துச்சி, அவங்களுக்குமே ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அண்ட் இதில் வந்து பார்த்திங்கன்னா ப்ளூடூத் கனெக்ஷன், அப்புறம் அந்த இதெல்லாம் இருக்குல்ல, அது என்ன பென்ட்ரைவோட ஆப்ஷன்ஸ் எல்லாமே வந்து இருக்குது. நான் வந்து இவங்க ஃபிட் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா பயங்கர ஹாப்பி. அவங்க ஹப்பியும் சரி அஸ்லானும் சரி 2 பேரும் ரொம்ப ஹாப்பியாக ஃபிட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ நான் சொல்லிகிட்டே இருந்தேன், சும்மா கூட்டிகிட்டு போகிறேன் சொல்லிவிட்டு இப்போ வந்து இந்த வண்டியை வாங்கிட்டு வந்து நிறுத்தியிருக்கீங்க அப்படிங்கிற சொல்லிட்டே இருந்தேன். ஏன்னா எனக்கு சுத்தமாகவே வந்துட்டு இதே இல்லை, எந்த ஒரு க்ளூவுமே இல்லை இது வாங்கிட்டு வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு. சரி சும்மா காலையில் எழுந்ததுமே ரெடியாக சொல்கிறாங்க, எங்கேயோ வெளில போகலான்னு சொல்கிறாங்க, சரி இப்போ பார்த்துட்டு வரலாம் தானே சொல்கிறாங்க. அப்படிங்கிற ஒரு இதில் தான் நாங்கள் ரெடியாகி போனோம். இது அஸ்லானுக்கு சர்ப்ரைஸாக இல்லைன்னு தெரில, பட் எனக்கு இது வந்து பயங்கரமான ஒரு சர்ப்ரைஸ் தான். இப்போலாம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஏதாவது ஒரு பொருள் கிடச்சி சந்தோஷமாக ஆகிறத விட நம்ம குழந்தைகளுக்கு ஏதாவது பொருள் கிடைக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா அந்த சந்தோஷம் நமக்கு டபுள் ட்ரிபிள் சந்தோஷமாக இருக்குது. ஸோ அப்படி வந்து அவனோட ஹாப்பினஸ் பார்க்கும்போது சொல்லப்போனால் அந்த ஒரு சந்தோஷம் வந்து பயங்கர சூப்பரான ஃபீலிங்காக இருந்துச்சு. ஹப்பியும் வந்து நல்லா ஹாப்பியாக இருந்தாங்க. சரி ஓகே சொல்லிட்டு எல்லாம் ஃபுல்லாக ஃபிட் பண்ணதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா ஜீப் இப்படி தான் இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு. எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சது. கலருமே வந்து ரெட் கலர் கூட இந்தளவுக்கு நல்லா இருந்திருக்குமான்னு எனக்கு தெரியல, பட் ஆரஞ்சு கலர் வேறு லெவலில் இருந்துச்சு. ஸோ அஸ்லானும் வந்து பயங்கர ஹாப்பி. ஸோ உட்காந்துட்டு பாட்டெல்லாம் போட்டு விட்டு அதை ஆன் பண்ணிவிட்டு சூப்பராக வந்து அதை ஓட்டிகிட்டு இருந்தான். என்ன ஒரு மைனஸ் பாயிண்ட்னால் நம்ம வீட்டில் வந்து அந்தளவுக்கு இடம் கிடையாது. நம்ம கோட்ரஸில் பெரிய வீடு, பெரிய இடம் இருந்துச்சுன்னா நல்லா சூப்பராக இருக்கும் அவனுக்கு ஓட்டுறதுக்கு. இங்கே வந்து இடம் இல்லை. அதே மாதிரி இந்த வண்டியை தூக்கிட்டு கண்டிப்பாக கீழே போக முடியாது, அந்தளவுக்கு வெயிட்டாகவும் இருக்குது. ஸோ ஒரு பாக்ஸே வந்து பார்த்திங்கன்னா அது அசம்பிள் ஆகாமல் இருக்கும்போதே வந்து பார்த்திங்கன்னா 2 பேர் 3 பேர் சேர்ந்து தான் தூக்கிட்டு வந்தாங்க. ஸோ கீழே கொண்டு போய் ஓட்ட விடுறதுங்கிறது ரொம்ப பெரிய ஒரு கொஷின் மார்க் தான். முடியாது, உள்ளே வச்சு ஓட்டினா தான் அது கரெக்டாக இருக்கும். ஆனால் அவன் டெய்லியுமே எடுத்து நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணிருக்கான். கிட்டத்தட்ட ஒரு 3 days ஆயிடுச்சு ஜீப் எடுத்துகிட்டு வந்து. ஸோ 3 daysமே மார்னிங் எழுந்ததுமே முழிக்கிறதே அந்த ஜீப்போட மூஞ்சில் தான் முழிக்கிறது. எழுந்ததில் உட்காந்துட்டு நல்லா குஷியாக வந்து விளாண்டுக்கிறான். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா அவனுக்கு வெளியில் போகிறதுக்கோ என்டர்டெயின் ஆகிறதுக்கோ வந்து வேறு எந்த ஆப்ஷனுமே கிடையாது. ஸோ அந்த மாதிரி அவனை என்டர்டெயினாக வைக்கிறதுக்கு ஏதாவது ஒரு வழி பண்ணி தான் ஆகணும் அப்படிங்கிற ஒரு இதில் தான் வந்து அவங்க டேடி இதை எடுத்து கொடுத்தது. வேறு எந்த காரணமுமே கிடையாது. ஸோ அவன் ஹாப்பி, அவனை பார்த்து நாங்களும் ரொம்ப ஹாப்பி. அது இதெல்லாம் முடிச்ச அப்புறம் பார்த்திங்கன்னா இன்றைக்கி ரொம்பவே டயர்டாக இருந்துச்சு. இருந்தாலுமே வந்ததுமே வந்து பார்த்திங்கன்னா கேபேஜ் இருந்துச்சு. ஸோ அதில் வந்து சின்னதாக வடை மாதிரி போட்டுட்டு கொஞ்சமாக மட்டும் கஞ்சி வச்சுட்டு பாலும் இருந்துச்சு. அதில் லைட்டாக ரோஸ் மில்க் கலக்கி கொஞ்சம் ஒரு ஆப்பிள் மட்டும் இருந்துச்சு, அதையும் கட் பண்ணி போட்டுட்டு ஒரு ட்ரிங்க் மாதிரி ரெடி பண்ணிவிட்டு கொஞ்சமாக கிரேப் ஸ்குவாஷும் இருந்துச்சு, அதில் வந்து ஜூஸ் மாதிரி கலக்கிட்டேன். ஸோ அதுதான் இன்றைக்கி இஃப்தாருக்கு இதான் வந்து பண்ணிட்டேன். ஸோ அவ்வளோதான், இந்த விலாக் வந்து இதோட முடியுது. ஸோ இந்த விலாக் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக சின்னதாக ஒரு லைக் கொடுத்து எனக்கு உங்கள் சப்போர்ட்டை கொடுங்க. ரொம்ப பிடிச்சிருந்து நிறைய vlogs பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐகான் கிளிக் பண்ணி வச்சுட்டிங்கன்னா நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு சட்டு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். ஸோ இன்னொரு நல்ல வீடியோட உங்கள் எல்லாத்தையும் வந்து நான் மீட் பண்ணுறேன். until then take care, bye bye, thank you, assalamu alaikum.